ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 46 அதிகாரம் 13 வசனம். நான் சீயோனில் இரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையையும் கட்டளையிடுவேன். நான் சீயோனுக்கு இரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையும் கட்டளையிடுவேன். நான் சீயோனுக்கு இரட்சிப்பு. சீயோன் என்றால் தேவனை சார்ந்து வாழ்கிற ஒரு கூட்டம். சீயோன் தேவன் வாசம் பண்ணுகிற ஸ்தலம். அதற்கு சீயோனுக்கு மேலேதான் அந்த எருசலேம், அதிலே அவர் வாசம் பண்ணுகிறார். தாவீது இந்த கோட்டையை, சீயோன் என்ற ஒரு கோட்டையை பிடிப்பதற்காக அவன் சென்ற பொழுது அவனை தடுக்க வந்தவர்கள் குருடர்கள், குஷ்டரோகிகள், அங்கவீனமானவர்கள், கை கால் சோம்பினவர்கள். இப்படிப்பட்டவர் தான் தாவீதை எதிர்க்க அருவருப்பான ஒரு நிலையில் அவர்கள் வந்தார்கள். ஆனால் தாவீதும் அவருடைய மனிதர்களும் அவர்களை வெற்றி பெற்று இந்த சீயோன் கோட்டையை பிடித்தார். அந்த சீயோன் கோட்டையை பிடித்த பின்பு அதை தாவீதின் நகரமாக மாற்றினார். அது தாவீதின் கோட்டையாக மாற்றப்பட்டது. இது எதற்கு அடையாளமாக சொல்லப்பட்டது என்றால், சியோனிலே தேவன் வாசம் பண்ணுகிறார். அந்த சியோனிலே தேவன் வாசம் பண்ணதற்கு அடையாளமாகத்தான் இந்த ராஜா சியோனில் வாசம் பண்ணுகிறார். சியோனுக்கு மேலாக எருசலேம், எருசலேமுக்கு மேலாக தேவனுடைய சிங்காசனம் என்று சொல்லி எசேக்கியேலை நாம் வாசிக்க முடியும். அப்படியானால் தேவனுடைய பிள்ளைகள், சியோனில் தேவனுடைய ரட்சிப்பை காத்திருக்கிற பிள்ளைகள், தேவனுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், உண்மையாய் கர்த்தரை தேடுகிற, நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்கு ரட்சிப்பு உண்டு. சியோனுக்கு ரட்சிப்பும் அவருடைய மகிமையும் வெளிப்படுத்துகிற நாட்கள் இந்த நாட்கள். ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தை ரட்சிக்கிறவராக இருக்கிறார், மீட்டுக்கொண்டவராக இருக்கிறார். ஒரு தாயார் என்னிடத்தில் இப்படி சொன்னார்கள், நான் ஆண்டவரை உண்மையாய் தேடுகிறேன், ஆண்டவருக்கு இப்படி செய்கிறேன், ஆண்டவருக்கு அப்படி செய்கிறேன், ஆண்டவருக்கு உண்மையாய் நான் ஜெபிக்கிறேன், அதிகாலையில் தேடுகிறேன். நான் என் குடும்பத்தில் என் பிள்ளை ஏன் இப்படி தறிக்கட்டு நிற்கிறார்? ஆண்டவருக்கு நான் இப்படி செய்கிறேன், அப்படி செய்கிறேன் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆனால் பிள்ளையை தேவனுக்கு ஒப்பு கொடுக்க அவரால் முடியவில்லை. பிள்ளையை தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்பதற்கு அவர்களுக்கு பயம் உண்டாகிறது. அவன் குடிக்கிறான், அவன் கஞ்சா அடிக்கிறான், அவனுக்கு நிறைய கெட்ட பழக்கங்கள் இருக்கிறது, இதிலிருந்தெல்லாம் விடுதலை பெற வேண்டும் என்று விரும்புகிற அந்த தாயார் அவருடைய ரட்சிப்பை குறித்து, அவன் இதிலிருந்து இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிற தாயார், அவன் தேவனுக்கு நேராக திரும்ப வேண்டும், மனம் திரும்ப வேண்டும், மீட்படைய வேண்டும் என்று அதற்கான ஒரு ஸ்டெப்பும், ஒரு காரியமும் எடுக்கவில்லை என்றால் ஆண்டவர் அந்த குடும்பத்தை எப்படி ஆசீர்வதிப்பார்? இன்றைக்கு நாம் அப்படித்தான் சில வேளைகளில் தவறு செய்து விடுகிறோம். ஆண்டவரை முழுமையாக பின்பற்றுகிற என் வீட்டுக்காரர் ரட்சிக்கப்படவில்லை, அவர் குடிக்கிறார், அவர் ரட்சிக்கப்படுவதில்லை, நானும் ஜெபிக்கிறேன், ஆனால் அவர் ரட்சிக்கப்படுவாரா என்று கேட்டு பாருங்கள். இந்த தாயார் இடத்துல தன் வீட்டுக்காரர் குடிகார வீட்டுக்காரர் ரட்சிக்கப்படுவார் என்று கேட்டு பாருங்கள். அந்த தாயார் ஜெபம் முடிந்து போகும்பொழுது சொல்வார்கள், அவன் எங்கே பாஸ்டர் ரட்சிக்கப்படுவான், அவெல்லாம் ரட்சிக்கப்பட மாட்டான். அப்போ இவ்வளோ நேரம் கண்ணீர் வடித்து ஜெபம் பண்ணியே சும்மா, அதாவது அந்த மனிதன் குடிப்பதற்கு பணம் கொடுப்பதும் இவர்கள்தான், அந்த மனிதன் குடித்து விட்டு வந்து அடி வாங்குவதும் இவர்கள்தான், அந்த மனிதனுடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறேன் என்ற போர்வையில் சொல்லிவிட்டு அந்த மனிதனுடைய ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருக்கிறதும் இவர்கள்தான். எப்படி ரட்சிப்பு வரும்? ஆனால் ஆண்டவர் உண்மையாக தேடுகிற பிள்ளைகள், ஆண்டவர் உண்மையாக நேசிக்கிற பிள்ளைகள், ஆண்டவர் உண்மையாக கண்ணோக்கி பார்க்கிற பிள்ளைகள், அந்த பிள்ளைகளுக்கு ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அந்த குடும்பத்தை ரட்சிக்கிறார். எனக்கு ஒருவரை தெரியும். அவர் அரசாங்க கல்லூரியில் வேலை செய்தவர்.
அரசாங்க கல்லூரியில் வேலை செய்த அவர் 24 மணி நேரமும் அந்த தள்ளாட்டத்திலே தான் இருப்பார். அவருக்கு அந்த போதை ஏறவில்லை என்றால் அவரால் கை கால் ஓடாது. அவருக்கு தலைமையாக இருந்த ஹெச்ஓடிகள் அவரை கண்டித்திருக்கிறார். நிறைய ப்ரொஃபஸர்ஸ் கண்டிச்சிட்டார். போய அப்படின்ட்டு போயிடுவார். அவர் போய் ஏதாவது சஸ்பென்ஷன் ஆர்டர் கொடுத்தா உடனே கவுன்சிலர் வருவார், எம்எல்ஏ வருவார், எப்படி நீ எங்காலும் கொடுக்கலான்னு கேட்பார். அவ்வளோதான், அதை ஒன்றும் பண்ண முடியாது, போயிடும். ஆனால் இந்த மனிதனுக்கு அவங்க குடும்பத்தில் அவருடைய மனைவி இயேசுவை ஏற்றுக்கொண்டார். அவள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே அவளும் இவரை சபைக்கு இயேசுவனுடைய அன்பை சொல்லும் பொழுது இவரும் வந்துதான் பார்ப்போமே அப்படி என்று வந்தால் மாறிவிட்டார். இவர் மாற்றப்பட்டு கொஞ்ச காலம், அதாவது இவர் ஒரு 10 வருட காலம் இந்த மாற்றப்பட்ட நிலையில் அவர் அந்த அரசாங்க பணியில் இருந்தார். இவர் மாற்றப்பட்டதற்கு முன்பு இவருடைய நிலை என்ன, மாற்றப்பட்ட பின்பு இவருடைய நிலை என்று அவருக்கு எல்லாருக்கும் தெரியும். அங்கிருந்த சில ப்ரொஃபஸர்ஸ், ஹெச்ஓடிஸ், உன்னை மாற்றின இயேசுதான் உண்மையான தெய்வம் என்று அவரை பின்பற்றினார். அந்த மனிதன் ரிட்டையர்ட் ஆன பின்பு வாழ்ந்தது கொஞ்ச காலம், குறுகிய காலம். அவர் ரிட்டையர்ட் ஆன காலத்திற்கு பின்பு ஒரு கொஞ்ச காலம் வாழ்ந்தார். அந்த கொஞ்ச காலத்தில் ஆண்டவருக்காக நான் வாழ்வேன் என்று உண்மையாய் ஊழியம் செய்தார். இதாங்க ரட்சிப்பு. சியோனுக்கு ரட்சிப்பு என்றால் தேவனை உண்மையாய் தேடுகிற பிள்ளைகளுக்கு ரட்சிப்பு உண்டு. உன் ஜெபத்தை கர்த்தர் கேட்கலான்னு புலம்பிக் கொண்டிருக்கிற அருமையான சகோதரி, உனக்குத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையை உன்னை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு ரட்சிப்பு உண்டு. சியோனுக்கு கர்த்தர் ரட்சிப்பை தருவார், உன் குடும்பத்தில் ரட்சிப்பை தருவார். இந்த ரட்சிப்பு நீ காத்திருக்கிறதுல கிடைக்கிற பலனாய் இருக்கும். பயப்படாது, சோர்ந்து போகாதீர்கள். இன்றைக்கு ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த காலவேளையில் கர்த்தர் இந்த குடும்பத்துக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லுகிறார். ரட்சிக்கப்படாத உன் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட போகிறார்கள். நீ மகிமைப்படுத்த அற்புதங்களை காண்பாய்.